Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் ஞானசேகரன் திமுகவில் அடிப்படை உறுப்பினரே இல்லை, திமுகவிற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை என அமைச்சர் ரகுபதி கூறியிருந்த நிலையில் காமுகன் ஞானசேகரன் திமுகவின் நிர்வாகிதான் என்பதற்கான முதற்கட்ட ஆதாரங்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு பொறியியல் பல்கலைக்கழக படிக்கக்கூடிய மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் திமுகவுடைய சைதை பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவர்தான் தற்போது இந்த விவகாரத்தில் முக்கிய பிரச்சனையாக இருந்திருக்கிறார். மாணவியை கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். அவருக்கு பல்வேறு தொல்லைகள் கொடுத்திருக்கிறார். ஆடைகளை கழற்ற வைத்து வீடியோ படம் வைத்து அடிக்கடி அவரை பாலியல் அந்த சம்பவத்தில் ஈடுபடுவதற்காக அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். மாணவி கதறி இருக்கிறார். எவ்வளவோ வேதனையை அவரால் சொல்ல முடியாத துயரத்தில் கதற முடியாமல் அவர் தவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கொடுமைதான் இந்த சென்னை மாநகரத்திலே பிரபலமான பெயர் போன அண்ணா பல்கலைக்கழகத்திலே அரங்கேறி இருக்கிறது. ஞானசேகரன் திமுகவில் இல்லை என்று ஒரு அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதே அந்த ஞானசேகரன் தான் இந்த அவர்களுடைய அழைப்பிதழிலே இருக்கக்கூடிய ஞானசேகரன். அவருடைய ஆஸ்தான செய்தித்தாளாக இருக்கக்கூடிய முரசொலி பத்திரிகையிலே வந்திருக்கக்கூடிய ஞானசேகரன். இந்த ஞானசேகரன் யார் என்பதை திமுகவினுடைய அமைச்சர் இதற்கு என்ன சொல்லுவார்? இதுவும் அந்த ஞானசேகரன் இல்லை, இது வேறு ஞானசேகரன் என்று சொல்லுவாரா? திரைப்படங்களில் வடிவேலு காமெடியில் வருவது போல இது வேறவாய் என்பது போல தற்போது திமுகவினுடைய பதில்கள் இருக்கிறது. ஆளும் கட்சி என்பது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தவறுகள் செய்யப்பட்ட பட்சத்தில் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். காவல்துறை சுதந்திரமாக விடப்பட வேண்டும். முரசொலியில் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுகவுடைய இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளராக கூடிய ஞானசேகருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. திமுகவுடைய நிகழ்ச்சிகள் இடம்பெறக்கூடிய அனைத்து அந்த செய்தித்தாள்களாக இருக்கக்கூடிய முரசொலியிலே அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஞானசேகரன் யார் என்பதை ஆதாரத்தோடு செய்தியாளரை சந்தித்த அமைச்சர் நிரூபிப்பாரா என்கிற கேள்வியை தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவியுடைய குடும்பத்தினரும் அந்த பெற்றோர்களும் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு தவறை மூடி மறைக்கலாம், ஆனால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க கூடாது என்று அந்த மாணவர்கள் வேதனையோடு பதிவு செய்கிறார்கள். ஒரு மாணவிக்கு பாலியல் துயரம் ஏற்பட்டிருக்கிறது. மாணவி கதற கதற அவர் பாலியல் ரீதியான வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அவர் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவரை அந்த வாடைகள் எல்லாம் கழற்ற வைத்து செல்போனில் படம் எடுத்து ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ளே ஒரு தள்ளுவண்டியில் பிரியாணி கடை நடத்தி வரக்கூடிய போதை ஆசாமி உள்ளே செல்லுகிறார் என்றால் திமுக ஆட்சியினுடைய காற்று தருவார் எப்படி இருக்கிறது என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள். அந்த மாணவி தற்போது எந்த நிலையில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவர் எந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார், அவரோடு யார் இருக்கிறார்கள், அந்த அவரோடு இருந்த ஆண் நண்பருடைய நிலை தற்போது எப்படி இருக்கிறது, திமுகவுடைய இந்த இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரனோடு கூட வந்தவர்கள் யார், அந்த காரில் அவர்கள் எத்தனை பேர் உள்ளே சென்றார்கள், காரில் வந்தவர்கள் யார் யார், குறிப்பாக அந்த நபர்களை பற்றிய எந்த விவரத்தையும் காவல்துறை இதுவரை வெளியிடாதது ஏன், இது பற்றியெல்லாம் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் என அந்த பல்கலைக்கழகத்திலே பயிலக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நேற்று போராட்டத்திலே ஈடுபட்ட போது கூட அதனைத்தான் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். திமுகவுடைய அங்கீகாரம் பெற்ற அந்த பத்திரிகையாக இருக்கக்கூடிய முரசொலியிலே அந்த ஞானசேகரன் என்கிற பெயர் வந்திருக்கிறது. அவருடைய அனைத்து திமுக நிகழ்வுகளில் குறிப்பாக வாரிசு அமைச்சராக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியிலே ஞானசேகரனுடைய பெயர் இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படத்தில் ஞானசேகரன் இருக்கிறார். மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவரோடு அந்த ஞானசேகரன் இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியனோடு அந்த ஞானசேகரன் இருக்கிறார். அந்த வட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அந்த நபரோடு அந்த ஞானசேகரன் இருக்கிறார். இப்படி பல்வேறு திமுகவுடைய பிரபலங்களோடு ஞானசேகரன் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லை என்று சொல்லுவது போல திமுகவுடைய அமைச்சருடைய பதிலும் திமுக அரசு சொல்லக்கூடிய பதிலும் இருப்பதாக மாணவர்களும் பெற்றோர்களும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது உலக அளவில் இன்றைக்கு தரம் தாழ்ந்து போய் கொண்டிருப்பதாக வேதனை உலக அளவில் தலைநிமிர்ந்த ஆட்சியில் வந்த மிகப்பெரிய சோதனை பாலியல் வன்கொடுமை என்கிற ஒரு பிரச்சனை என்று கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். மாணவிகளுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாணவியுடைய பாலியல் சம்பவம் அடங்குவதற்குள்ளே விருதுநகர் சக காவல்துறை சிறப்பு உதவியாளராக இருக்கக்கூடிய மோகன்ராஜ் என்பவர் இரவு நேரத்தில் பணிக்கு வந்த திருமணமான பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய
ஒரு 54 வயது கொண்ட அந்த மோகன்ராஜ் என்பவர் தன்னோடு சக பணியாற்றக்கூடிய 2ஆம் நிலை பெண் காவலரை பாலியல் ரீதியாக வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அங்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தகவல் வெளியாகி இருக்கிறது. எவர் மீது எந்த விதமான நடவடிக்கை விடுக்கப்படவில்லை, வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இப்படித்தான் இந்த திமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யப்படாமல் மறைக்கப்படுகிறது. இந்த தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற ஞானசேகரன் விவகாரத்தில் கூட நேற்று அவர் வீட்டுக்கு சென்று கோட்டூர்புரம் ஏரிக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய அடையாளங்களை எல்லாம் கொடிக்கம்பம், போஸ்டர்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய திமுக சார்ந்த பதாதைகள் அனைத்தையுமே அழித்துவிட்டு அதன் பிறகு அழைத்து வந்து விசாரணை என்ற பெயரில் நேற்று இரவு வரை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் நள்ளிரவுக்கு ஊடகங்களிலே புகைப்படங்கள் எல்லாம் வந்து திமுகவை சார்ந்தவர் என்று கூறிய பிறகு அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருப்பதாக மாணவர்கள் வெந்து தணிகின்றார்கள். அப்படி இருக்கிற போது இதற்கெல்லாம் இவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என மாணவர்களும் பெற்றோர்களும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் கேள்வி எழுப்புகிறார்கள். தலைநகருடைய முக்கிய பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்திலே தமிழகத்தின் தென்கோடியில் இருந்து படிக்க வரக்கூடிய ஒரு பெண்ணிற்கு நேர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துயரமாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 12 மணிக்கு நள்ளிரவில் பெண்கள் நடமாட வேண்டும் என்கிற கனவு கண்டார். இரவு 7 மணிக்கு 8 மணிக்கு கூட திமுக ஆட்சியில் சென்னை போன்ற மாநகரங்களிலே நடமாட முடியாத ஒரு அவல நிலை இருப்பதாக மாணவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். சுரேஷ், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.